அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாறன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும், அந்த ரோடு இன்ஸ்பெக்டர் சம்மந்தமாக உச்சநீதிமன்றத்தில் உள்ள ஹியரிங் பற்றியும் நம்ம ப்ராப்பராக அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா, நம்ம எந்த வீடியோ போட்டாலும் கமெண்ட்டில் வந்து ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி அப்டேட் கேட்டே இருக்காங்க. நம்மளும் ரொம்ப நாள் நம்ம அப்டேட் போடவே இல்லை. ஏன் அப்படின்னா, அது குறித்து ஒரு ப்ராப்பரான அப்டேட் வரவே இல்லை. ரோடு இன்ஸ்பெக்டருடைய லாஸ்ட் ஹியரிங் டேட்டு முடிஞ்சும் அடுத்த ஹியரிங் எப்போன்னு நம்ம அப்லோட் பண்ணவும் இல்லை. ஸோ நிறையா பேர் அதை பற்றி கேட்டே இருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், நீதிமன்றங்கள்லாம் உங்களுக்கு கோடை விடுமுறையில் இருக்காங்க. ஸோ இத்தகைய சூழ்நிலை இருந்தாலும் பார்த்திங்கன்னா, ரோடு இன்ஸ்பெக்டருடைய நெக்ஸ்ட்டு ஹியரிங் டேட் வந்து என்ன அப்படின்னு ஆட்டோமேட்டடாக கம்ப்யூட்டரில் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் அந்த ரோடு இன்ஸ்பெக்டருடையது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2 ஏப்ரலில் தான் அது லிஸ்ட்டு ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, அது வந்து ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ டென்டேட்டிவாக எப்போ இருக்கும் அப்படின்னா 21/5ன்னு போட்டிருக்காங்க. 21/5 அந்த கோர்ட் வந்து 21/5 ஹியரிங் வரும்னு சொல்லியிருக்காங்க. 21/5 அன்னைக்கு இந்த வழக்கு வந்து ஹியரிங் வருமா? அப்படியே ஹியரிங்க்கு லிஸ்ட்டு ஆனாலும் உள்ளே ரீச் ஆகுமா? அப்படியே ரீச் ஆனாலும் இது சம்மந்தமான ஆர்கியூமெண்ட் நடக்குமா? அப்படியே ஆர்கியூமெண்ட் நடந்தாலும் அது வந்து தீர்ப்பை நோக்கி போகுமா? அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. நமக்கு எதுக்குமே நம்மகிட்ட ஆன்சர் கிடையாது. அதுவாக நடந்தால் தான் உண்டு. ஸோ ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு வந்து என்ன கிடைக்குதோ ப்ராப்பராக நம்ம அதை அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அப்டேட் பண்ணலை அப்படின்னு கேட்குறாங்க. சார் நான் அப்டேட் பண்ணலை, எதுவுமே இல்லையா அப்படின்னா, எதுவுமே இல்லை தான். இருந்தால் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ 21 மே மாதம், இந்த மாதம் 21 இந்த கேஸ் ஹியரிங்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அதாவது நம்ம சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி வழக்கு தொடுத்தவங்க, ஆப்பனண்ட்டு, இவங்க 3 பேரும் நினச்சா தான் அந்த வழக்கு வந்து விரைவில் முடியும். அதில் ரூலில் என்ன இருக்குது, ஜிஓ என்ன இருக்குது, அதெல்லாம் பார்த்தா கோர்ட்டு வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ப்ரீவியஸாக வெளியான நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு என்ன இருக்குது, அதையும் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. நம்ம வந்து அதை ப்ராப்பராக என்ன அப்டேட் இருக்கோ நம்ம அதை தான் அப்லோடு பண்ணுறோம். நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோ பார்த்திங்கன்னா, பப்ளிக்காக வெளியானதான் நம்ம அப்லோடு பண்ணுறோம். நம்மகிட்ட நிறைய பேர் பல்வேறு மேட்டர் நம்மகிட்ட ஷேர் பண்ணுறாங்க. நம்ம அதெல்லாம் வீடியோவை அப்லோட் பண்ணுறதில்ல. எது பப்ளிக்காக வெளியே ஆனதோ, எது ப்ராப்பரானதோ நம்ம அதைத்தான் வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். நம்ம பேசாமல் ஏதாவது ஒன்று வீடியோவை அப்லோட் பண்ணி அது எல்லாருக்கும் தப்பான இதாகிரும். ஸோ இந்த கேஸ் ஸ்டேட்டஸு, இந்த கேஸினுடைய டீட்டெயில் எல்லாமே அவங்களே நெட்டில் விட்டுறாங்க ஃப்ரீயாக. இதை யார் வேணால் பார்த்துக்கிறலாம். நம்ம வந்து எல்லோரும் பார்க்கணும்னு எப்படி இந்த கேஸ் டீட்டெயிலாம் பார்க்குறது, நம்ம அப்படியும் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மட்டுமே ஒரு மேட்டரை போடணும், நம்ம மட்டுமே அதை எல்லோரும் பார்க்கணும் அப்படிங்கிற நோக்கம் நமக்கு கிடையாது. அவங்களுக்கு தேவையானதை அவங்களே பார்த்துக்கிறலாம் அப்படிங்கிறது நம்மளோட நோக்கமே. ஸோ ரோடு இன்ஸ்பெக்டருடைய அப்டேட் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு 21/5 இந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் ஹியரிங் வருது. அதுதான் இப்போதைக்கு கன்ஃபார்மு. இந்த டேட்டு மாறலாம், இல்லை டேட்டு மாறாமல் கேஸ் உள்ள லிஸ்ட்டாக எக்ஸ்டெண்ட் ஆகலாம். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.